என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். தம்பி மயில் வாகனம் அண்ணன் வெளிகட்ட இழுத்து மூடுறா. ஆரம்பிக்கலாமா? பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ட்ரோல் அரக்கன் நான், ட்ரோல் அரக்கன். ட்ரோல் அரக்கன் நான், ட்ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? பனையூர் ஆபீஸ்ல இருந்து பக்கத்து பில்டிங் தான் ஆதவர்ஜனாவோட வீடா. இந்த கதவை திறந்து அந்த கதவுக்குள்ள போறதுக்கு ஒரு கார் வேற. ஏன்னா வெளியே வந்தா பத்திரிகையாளர்கள் புடிச்சிருவாங்க பாருங்க. என்னடா ஏத்தனை இடத்துல இறக்கிருக்கீங்க? ஏன் இப்படி என்ன அலக்கழிக்கிறீங்க? பாஸ் டான் ஃபார்மேட்டா சும்மா 4 இடத்துக்கு போகணும் வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும். இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. அதாவது உலகத்திலேயே பேட்டி எடுத்த பத்திரிகையாளரை பேட்டி எடுக்க வச்ச முதல் தலைவரும் விஜய் தான். பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங்க்கு கார்ல போன, அதாவது பக்கத்து கதவை திறந்து போறதுக்கு கார்ல போன முதல் தலைவரும் விஜய் தான். மென்டலடா நீங்க. நேத்து பட்ஜெட் தாக்கல் எப்படி இருந்துச்சு? நேத்து பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே எப்படி இருந்துச்சு? என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே எப்படி? என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே தெரியல. சத்தங்கடா அவங்க உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. சார் நீங்க நேத்து பட்ஜெட் தாக்கல் பண்ணது தாவேக்காவை மதிப்பிடுறேன். தமிழ்நாட்டுக்கு எங்க அறிக்கை முன்னாடி முனிவர் மாதிரி பேசிட்டு இங்க உட்கார்ந்து முறுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? புரியல என்ன புரியும்? நேத்து தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் பத்தி தாவேக்காவை மதிப்பிடுறீங்க. அறிக்கை இல்ல, அறிக்கை வரும். அறிக்கை இப்ப அறிக்கை எப்போ வருமா? பட்ஜெட் எப்ப போடானே உங்களுக்கு தெரியல. பட்ஜெட் நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அத பத்தி நீங்க பட்ஜெட்டை பத்தி தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டுல எஸ்ஏஆர்ல 1 கோடி பேருக்கு வாக்கு போயிருக்கு இல்லையா? பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா அட மலக்குறங்க பட்ஜெட்டை பத்தி உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. 20 லட்சம் பேருக்கு வாக்கு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பீகார்ல பட்ஜெட்டை பத்தி என்ன ஓடி போய் ஆர்ப்பாட்டம். என்ன டேய், எனக்கு இருக்கனா இல்ல கிறுக்கு போறது கிறுக்கு இல்ல. 16 ஜெயில உங்களுக்கு பதில் இல்ல. உங்களுக்கு பதில் இல்ல. அதுக்கு எனக்கு பதில் இருக்கு சார். நீங்க பதில் இல்ல. இல்ல ஏன் மௌனம் சாதிக்கிறார்? நேரம் முடிஞ்சு. நேரம் முடிஞ்சு. நேரம் முடிஞ்சு விடுங்க. நேரம் முடிஞ்சு சொல்றேன். தெரியல நீங்க கத்த ஆரம்பிக்கிறீங்க. ஒண்ணு இல்ல 20 வருஷம் நான் சொல்றேன். நான் ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். டேய் ஓ பணம் வேணா ஒண்ணு வேணாம்டா. எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா. திருந்திட்டல விட்டுறா. தெரியல சார். முதலமைச்சர் பேசினார் பட்ஜெட் பத்தி. உங்களுக்கு பட்ஜெட் நடந்துச்சுனே தெரியல. திமுக பட்ஜெட் பத்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. உங்க ஃபங்க்ஷன்லயே தெரியல. சார் முஸ்தபா ஒரு அரங்கிற்கு வருகிற போது குறைந்தபட்சமாக உங்க கட்சியை ரெப்ரசன்ட் தாவேக்காவை கீழ்நிலைப்படுத்துறீங்க. தாவேக்காவை நீங்க தரம் தாழ்த்துறீங்க. தாவேக்காவுக்கு பட்ஜெட் என்னன்னு தெரியலையா? ஏன் இப்படி அசிங்கப்படுத்தி விட்டா நீ? என்ன வீட்டுல ஒரே சண்டை சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சு விடுது. எங்க நம்ம போனபடி எங்க அத்தை கிட்ட எல்லாருமே கிளிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸ்டாலின் அவர்கள் இல்ல தாவேக்காவை ரொம்ப மோசமா முஸ்தபா சொல்றேன். இல்ல நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. போடு அடி அடி நடிக்குது. இந்த வாரசுவாட்சிக்காக இல்ல ஏன் வந்து பாரதத்தையும் பாஜக எடுத்து பேசல? இல்ல சொல்லுங்க சார். நீங்க நாட்டோட முதலமைச்சர் நீ பேசுறீங்க சொல்றேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. விஜய் அமைச்சரா? விஜய் எம்எல்ஏ? நாட்டுக்கு முதலமைச்சர் சார் ஸ்டாலின் அவர்கள். அவர் மகன் துணை முதலமைச்சர் சார். இலாக்கா வச்சிருக்காங்க சார். இப்ப தமிழ்நாட்டுல பாஜகவை எதிர்த்து பேசக்கூடிய நாங்க வந்து முதலமைச்சருக்கு வாக்களிச்சிருக்கிறோம். அவர் இவர் பேசணுமா? ஏன் மௌனம் சாதிக்கிறார்? நேரம் முடிஞ்சு. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? டேய் டேய் மூளை கடப்பற. நீங்க பட்ஜெட் நீங்க இப்படி பேசிடுங்க. இல்ல நீங்க அவர் வந்து பாஜக சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். முட்டாப்பல என் மகட்ட
மக்கட்டா டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா நீங்க கத்த ஆரம்பிக்கிறீங்க. ஐயோ நான் சொல்லவே இல்ல. அந்த ஆளை பார்த்து ஆம்பளைங்கள வராது யாருக்குள்ள வராது. அவ சரியான மொல்ல மாதிரி விலக மாட்டான் தெருபோரி. டேய் சும்மாறா. ஒண்ணு இல்ல இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். டேய் சும்மாறா. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறான்னு கேக்குறியா? ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு அரங்கேற்று ஒரு மதிப்பு இருக்கு சார். நீங்க தாவேக்காவை ரெப்ரசன்ட் பண்றதா வந்து ஒவ்வொரு முறையும் தாவேக்காவை சிறுபடுத்துறீங்க. ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது ஒரு தாவேக்கா ஆதரவு நபருக்கு தெரியவே இல்லைன்னா பட்ஜெட்டை முதலமைச்சர் சொல்றீங்க சார். நான் பேச விடுங்க சார். நான் பேச விடுங்க சார். லூஸ் இல்லனே மென்டல். தாவேக்காவை தொடர்ந்து மோசம் தெரியுங்க. இல்ல நீங்க தாவேக்காவை மோசமா தெரியுங்க. ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணது தாவேக்காவுக்கு தரல இல்ல சொன்னா எவ்வளவு அசிங்கம் சார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க பட்ஜெட்டை பார்க்கலையா? சரி நான் சொல்றேன். ஒரு 5 சொல்லுங்க. ஏய் வாயை முன் ஏந்து போடா. எதா அசியமா பேச போற. ஒரு 5 சொல்லுங்க. பட்ஜெட்டை வச்சு ஒரு 5 சொல்லுங்க. நேத்து நீங்க பார்த்த பட்ஜெட்ல நடந்த 5 விஷயம் சொல்லுங்க. நீங்க பட்ஜெட் பார்க்கல சார். நீங்க பட்ஜெட் பார்க்கல. உங்களுக்கு தெரியல. பட்ஜெட்டே தெரியல சார். பட்ஜெட்டே தெரியாது. அதெல்லாம் மோர்லடா ஆசிட்ட ஊத்தி தான் இல்ல உங்களுக்கு தெரியல. நாட்டோட பிரதமர் ஒரு அரசியல் கட்சியில இருந்து விவாத அரங்கிற்கு வந்து பட்ஜெட் பற்றி எதுவுமே தெரியாமல் பட்ஜெட் பேசப்பட்டதும் தெரியாமல் திமுகவும் முதலமைச்சரும் அது கண்டிச்சும் தெரியாம ஒரு அரங்கிற்கு வந்து இப்படி பேசுவது என்பது தாவேக்காவை உண்மையில் சிறுபடுத்துகிற விஷயம். தாவேக்கா நிர்வாகிகள் அரங்கிற்கு விருந்தினர்கள் அனுப்பும்போது கவனிக்கல வச்சுக்கணும். அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். 2 நாளா ஓட்டுறானுங்க. என்னன்னு கேட்டா என்டிடிவிக்கு முதல் முறை சந்திச்சார். அது தேசிய ஊடகத்துக்கு கொடுத்தாரு. அப்புறம் காரணம் பேசுவான். முதல் முறையாக தேசிய ஊடகத்துக்கு தலைவர் பேட்டி கொடுத்தாரு. புடுங்கினார் தலைவர். நண்பர்களே அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஒரு இதுதான் ஒரு யூடியூப்ல பேட்டி கொடுக்கறதுக்கு திராணி கிடையாது சார் அவனுக்கு. டைரக்ட் லைவ் கொடு. விஜய் வந்து பாருங்க, விஜய் வந்து சரியான வந்து ஒரு அறிவுள்ள ஒரு மனிதனா இருந்தா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, இது ஏன்னா வெறும் ஆம்பளை சொன்னா சண்டை வருது. என்ன பிளைனா சொல்றீங்க? மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, இது பேண்ட் சட்டை போட்ட ஆம்பளையா இருந்தா, இது விக்கு ஓட்டின ஆம்பளையா இருந்தா, நேருக்கு நேர் லைவ் பேசு. இது அதை விட்டுட்டு நீ பேசிடுவ, அப்புறம் அதை எடிட் பண்ணி இது நீ என்னன்னா உளறனையோ அதெல்லாம் கட் பண்ணி அதை போறது எப்படி சார் லைவா? உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? நான் வரேன் சார். 50 மீடியா உட்கார சார். 500 மீடியா உட்கார சார். நான் உட்கார்றேன் சார். பேசலாம். அந்த கட்ஸ் வேணும்ல. 500 மீடியா உட்கார சார். 1000 கேள்வி கேட்கட்டும் சார். இது அந்த கேள்விக்கு பதில் சொன்னான். அவன் தான் மீடியாவை சந்திக்கிறவனா இருப்பான். இதெல்லாம் அதுதான் ஆம்பளத்தனம். இது வந்து ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு உங்களுக்கு வசதியாக ஒரு 3 பேர் வர சொல்லி உங்க மனசு நோக்காம உங்க கேள்வி கேட்டு அதுக்கு நீங்க ஏதாவது உளறீங்கன்னா கூட இதை கொஞ்சம் கட் பண்ணிடுங்க, அதை கொஞ்சம் கட் பண்ணிடுங்க, இதை இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. அது கிடையாது. லைவ் டைரக்டா வா மீடியா ஒரு 50 மீடியா 50 மீடியா ஒரு 5 மீடியா உட்கார வச்சு டைரக்டா மக்கள்கிட்ட லைவ் நடத்தி பார்க்கலாம். அப்போ தெரியும் உங்க சரக்கு என்னன்னு. நாளைக்கு முன்னாடி என்டிடிவி சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இவர் வருவார்னு பார்த்தாங்க. இவர் வரல. முதல் நிகழ்ச்சியா கூட அது இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பது அதுக்கு வரல. ராம காலம் மாறி போச்சுடா. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர் வீட்டில் போய் பார்த்து வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப கரூர் சம்பவத்திலிருந்து ஒன்றும் அவர் மீளல, மன அழுத்தத்தில் இருக்காரு. ராமி எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தானே. கோவப்பட்டீங்க, நாக்க பிடிங்க சாகிற மாதிரி நல்ல 4 வார்த்தை கேட்டீங்க. அதோட உங்க செருப்பை கலட்டி மலார் மலார் மலார்னு ஒரு 40 அடி அடிச்சுட்டு போக வேண்டியதானே. வாங்கிக்கணும்ல. அதுக்காண்டி வெளியே போங்கடான்னு சொல்லிட்டீங்களா. வருத்தத்தில் இருக்கிறாரு அப்படின்னாங்க. நேத்து தான் அந்த சம்பவம் நடந்தது. இன்னைக்கு ஆண்டு விழாவில் அவர் நடனமாடி அந்த வருத்தத்தை போக்கி இருக்கிறார்.
சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஒருவேளை அவருக்கு வந்து இந்த நடனம் டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்காங்கிறது தெரியல. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். ஏன்னா அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்லயும் அப்படிதான் அப்படி நடத்தினார் மலேசியால. கலந்து கொடிய பறக்க விட்டு கொண்டாடலாமா குறித்த குறி ஒப்பாரி காவிய கலந்து கொடிய பறக்க விட்டு கொண்டாடலாமா. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்டத்தா. இது இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு, கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். இதே மாதிரி நேற்று இன்னைக்கும் ஆடியோ லான்ச் தான் அவர் பாருங்க. இன்னைக்கும் அந்த ஆண்டு விழாவிலையும் 3ஆம் ஆண்டு ஆண்டு விழாவிலையும் நடனம் ஆடி தன்னுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணியிருக்கிறாரு. என்ன பாக்குறீங்க? நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஏயா அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவிலும் போய் அவன் பரதநாட்டியம் ஆடிட்டானா ஜெயிச்சிருவானா? முடியாதியா, நம்ம ஜெயிக்கிறோம். அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதி அறிவிப்போம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. டேய் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே தோழிகளே, உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இந்த சௌரியோட சத்தத்தை கேட்டு 2 பெண்கள் கண்கள் மயங்கி விழுகிறது. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். குடுக்கல 2 பேரும் ஏன் சரிடானுங்க? உங்க சவுண்ட் கேட்டா அவங்க சாயல சார். வேற கீழே குனிஞ்சு பாருங்க சார். நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு மொத்தம் 60 லட்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க, ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. ஹலோ மிஸ்டர், ரொம்ப ஓட்டாங்க. 2016ல நான் தான் சிஎம். ES9 விக்க வச்சாமா நீ சிஎம் ஆயிடுவன்ற. 45 வருஷத்துக்கு முன்னால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் சிஎம் ஆவேன்னா நம்பி இருப்பீங்களா? 35 வருஷத்துக்கு முன்னால ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆவேன்னா நம்பி இருப்பீங்களா? அந்த மாதிரி தான் நானும். ஏடா டேய், உன் கான்பிடென்ட் ஒரு அளவே இல்லையா? ஒரு தலைவனுக்கு உண்டான தலைமை பண்புகள்ல எதுல உங்க தலைவர் சிறந்தவர்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரு நல்லா டான்ஸ் ஆடுவாரு. நீங்க முந்தானத்து பார்த்தவங்களா இன்னைக்கு திமுக அவங்க எனக்கு தான் போட்டின்றான். டான்ஸ் ஆடுற பாத்தீங்களா நேத்து? ஐயோ ஐயோ அவமானமா இருக்குதுங்க எங்களுக்கு. இவனுக்கு கூட நாங்க அரசியல் நடத்திக்கிறோம். தமிழகத்தின் முதலமைச்சராக உருவாகி பாண்டிச்சேரியிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வரை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய விஷயத்தை உருவாக்குவாரு. ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? வளர்ந்து கட்டவன் ஒருத்தன் காலிஃபிளவர் மண்டையன் மோடிக்கு தூக்குகிறான் பல்லாக்கு. ஆக மொத்தம் நமக்கு வாய்த்த 33 புறம்போக்கு. தலைவா, மத்திய பட்ஜெட் வந்து 2 நாள் ஆச்சு. மத்த எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க இன்னும் ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்களே. ஸ்டாலின் எதிர்க்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி பாராட்டுறாரு. போன வருஷம் நீங்க இத கடுமையா விமர்சனம் பண்ணீங்களே, இப்போ ஏன் இந்த மௌனம்? எதிர்க்கட்சிங்க உங்க சிபிஐக்கு பயப்படுறதா கிண்டல் பண்றாங்க. நிர்மல்குமார் கூட இது தமிழகத்துக்கு எதிரான பட்ஜெட்னு சொல்லிட்டாரு. நீங்க ஏன் இன்னும் அமைதி? தலைவா, ஏதாவது சொல்லுங்க. சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க நமக்கு இருக்கடா வம்பு. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. எப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. மக்களுடைய பிரச்சனையை வந்து சந்திச்சாதான் என்ன அப்படின்றது தெரியும். அப்பதான் ஒரு நல்ல தலைவனாக முடியும். அதுக்காக வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓட்டு போறதுக்காக ஐடி கார்டு எடுத்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லா விஜயும் வெளியே வருவாங்களாம். சோ இவருக்கு அரசியல் புரிதல் இவ்வளவுதாங்க. அடப்பாவி, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சே. பைத்தியமா? மறுவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே. இப்ப நான் உன்னை வெட்ட மாட்டேன். ஏன்னா இப்ப நான் உன்னை வெட்டினா உனக்கு காரணம் புரியாது. ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க.
இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு வெட்டாம விட மாட்டேன். என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா, கிழிப்பான். எங்க வந்து சொன்னாரு அண்ணா பார்க்க வந்தவன் செத்து போனா அன்னைக்கே விட்டு ஓடி போயிட்டாரு. இது மக்களுக்கு ஒண்ணா வந்து நிப்பான். கரூரில் 41 ரசிகர்களுக்கு சங்கு ஊதிவிட்டு தெரித்து ஓடியவன் நான் என்பது உங்களுக்கு தெரியுமா? அதாவது 30 செகண்டுக்கு ஒரு தடவை வாயை வந்து குவிச்சு எச்சி பண்ணிக்கிறாப்புல விஜய். இதுக்கு முன்பு அப்படி ஒன்று நடக்கல. ஸ்டாம்ப் போட்டுனா அப்படிதான் இருக்கும். நீங்க கவனிச்சீங்களா? இது வந்து நார்மலா பேசுறவங்க யாருமே பண்ண மாட்டாங்க. ஒண்ணு வாய் லிப்பாமுக்கு பதிலா அனபாண்டு ஊத்தினால் ஒழிய, லிப்பாமுக்கு பதிலா அனபாண்டு ஊத்தினால் ஒழிய இப்படி ஒரு வித்தியாசமான வேலை யாரும் பண்ண மாட்டாங்க. மருத்துவர்கள்கிட்ட, துறைசார் நிபுணர்கள்கிட்ட விசாரிச்சு அவங்க சொல்றாங்க இது டிஸ்கினீசியா, சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆன்டி சைக்காட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. என்ன கேக்குறேன் சார், இந்த நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை ஒன்றிய நிதி அமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறாங்க. நீங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு மீட்டிங் போடுறீங்க. ஒரே ஒரு வார்த்தை அதை பத்தி இருந்துச்சா? அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். தமிழ்நாட்டுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் என்னெல்லாம் எவ்வளவு பாகுபாடு காட்டப்பட்டுச்சு ஒரு சின்னதா அதை பத்தி சுட்டி காட்டியிருப்பீங்களா? பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நாங்க 50% கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் மாநிலங்களுக்கு, அதை தரல, எங்களுக்கு அது ஏமாற்றம்ங்கிறார். கூட்டணியில் இருக்கக்கூடியவர் சொல்றாரு, நீங்க சொல்லல. மாறாக திருப்பி நான் டான்ஸ் ஆடட்டா, சிஎம் சார்னு பேசட்டா, எழுதி கொடுத்ததை பேசட்டாங்கிற இடத்துக்கு தான் நீங்க வந்து நிக்கிறீங்க. உன்னால அச்சி செருப்புல எச்சிரி முறை ஒன்னால அடிக்கலாம்டா, நானும் கட்டவன.